ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் எப்படி பண்ணுறது அதை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. நீங்கள் பிகினராக இப்போ தான் கப்பி ஃபிஷ் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக கற்றுக்கலாம். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். கப்பி ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுறதுக்கு முக்கியமாக என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு இந்த டப்பு பார்த்தீங்கன்னா 75 ரூபா. அதே இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த ஒரு கேஜ், அது பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கேஜு. அந்த கேஜ் பார்த்திங்கன்னா வீட்டில் வெங்காயம்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கேஜ் தான் அது நான் 60 ருபீஸ் அது வாங்கினது. அடுத்து உள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாக்ஸ்டைல் போட்டுக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செட் ஆகிறதுக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கப்பி ஃபிஷ் இருக்குது. கப்பி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஒரு பண்ணையில் தான் பிடிச்சிட்டு வந்தோம், நம்மளுக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. அவங்க பண்ணையை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் செட் ஆகிறக்காக ஃபஸ்ட்டு வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நெட்டை யூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக பிடிச்சி அப்படியே உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே உள்ளே விட்டுறேன் பாருங்கள். மொத்தம் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ ரேஷியோ போட போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா அடல்ட்ஸ் அங்கே இவ்வளோ தான். என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு மேலு 4 ஃபீமேல் பார்த்திங்கன்னா இருக்குது. 4 ஃபீமேலுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஃபீமேலு. அடுத்து அப்படியே இன்னொரு ஃபீமேல் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் லைனாக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா என்கிட்ட இவ்வளோ இருக்குது. உங்கள்கிட்ட இன்னொரு மேல் இருந்தால் இன்னொரு மேல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதை பார்த்திங்கன்னா 2:1, அதை பார்த்திங்கன்னா 2 ஃபீமேலுக்கு ஒரு மேல், அது மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்குது. நீ அடுத்து தான் பார்த்திங்கன்னா டெவலப் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோ, அது பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே நம்மள்ட்ட ஹேட்ச் ஆன கப்பி ஃபிஷ் தான். இதோட கப்பி ஃபிஷ் தான் எல்லாமே. பாருங்கள், இது இன்னொரு ஃபீமேலு. இதை எப்படி ரிலீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேஜில் நம்ம விடும்போது எப்படி குட்டி சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி பார்த்திங்கன்னா இந்த கேஜுக்குள்ளே தான் மீன் இருக்கிறனால குட்டி இதுக்குள்ளே தான் போடும். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி பெரிய மீன் பார்த்திங்கன்னா குட்டி சாப்பிட பார்க்கும். அதாவது பார்த்திங்கன்னா பெரிய மேல் பார்த்திங்கன்னா இதாவது பெருசாக இருந்துச்சு என்கிட்ட, அதனால் இது ஒன்று மட்டும் தான் எடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா குட்டி பெரிய மீன் சாப்பிட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குட்டி தப்பிச்சு அந்த சின்ன சின்ன ஓட்டம் இருக்கும், மைனூட்டாக இருக்கும், அந்த ஓட்ட வழியாக பார்த்திங்கன்னா வெளியே போயிடும். இது பார்த்திங்கன்னா இன்னொரு மேல். இது பார்த்திங்கன்னா குட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் இதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது இன்னும் 2 ஃபீமேல் பாருங்கள். மொத்தம் 4 ஃபீமேல் 2 மேல் ஆச்சு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா எல்லாமே குட்டியிலேருந்து ஒன்றா தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்கள்ட்டருந்து பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கிட்ட ஆச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றா தான் இருந்துச்சு. அதனால் பார்த்திங்கன்னா எக்லோட் ஆகிருக்கு. நீ குட்டி போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நம்ம அதே டப்பாலே விட்டுருந்தோம்னா பார்த்திங்கன்னா குட்டிங்களை கண்டிப்பாக ஃபிஷ் சாப்பிட்ரும். அதனால் தான் நம்ம இது மாதிரி பெரிய டப்பில் வச்சு செட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டப்பு இந்த கேஜெலாம் வாங்குறதுக்கு காசு இல்லை, கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னா ஆர்டீமியா ஹேட்ச் பண்ணி ஃபிஷ்ஷுக்கு கொடுங்க. அது சக்ஸஸ் எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50% சக்ஸஸ் ஆகிருக்கு, 50% பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிருக்கு. என்னென்னா பார்த்திங்கன்னா ஆர்டீமியா ஹேட்ச் பண்ணி அந்த ஃபிஷ்ஷஸ்க்கு கொடுங்க. அப்படி அது லைவ் கல்ச்சரை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா குட்டி சாப்பிடாது. ஏன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலாக பெல்லட் போட்டிருப்பீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபார்ம் ஃபுட்டு ஏதோ ஒன்று ஃபிஷ்ஷுக்கு யூஸ் பண்ணிருப்பீங்க. அதை விட பார்த்திங்கன்னா லைவ் கல்ச்சராக, அதாவது பார்த்திங்கன்னா மொய்னா ஆர்டிமியா, என்கிட்ட ஆர்டிமியா தான் பார்த்திங்கன்னா நீங்கள் மொய்னாலாம் ஆல்ரெடி கல்ச்சர் போட்டு வச்சுருக்கணும். ஆர்டிமியா தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும் டேப்லெட்டில். அதை நீங்கள் ஹேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி அதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷை குட்டிங்களை சாப்பிட்ணுன்னு சொல்லி அதுக்கு தோணாது. பாருங்கள், குட்டி போட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். இதில் பார்த்திங்கன்னா குட்டி எனக்கு தெரிஞ்சுது, பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணி காமிக்கிற அந்த குட்டி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இப்படி தாங்க அடிக்கடி ஃபுட்டு போடும்போது இல்லை அடிக்கடி பாருங்கள், குட்டிங்க இது மாதிரி உள்ளேயே சில டைம் வரும். பார்த்திங்கன்னா உள்ளே தான் இருக்குது. டக்குன்னு ஃபிஷ் பிடிக்க போச்சுன்னா அந்த கேப் வழியாக வெளியே போயிடும். குட்டிங்க மட்டும்தான் அந்த கேப் வழியாக வெளியே போக முடியும், அந்த அளவு தான் இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்திருக்கு. இன்னும் எந்த ஃபிஷ்ஷும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பாருங்கள், டக்குன்னு பிடிக்க வந்துச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, வீடியோ வேறு எடுத்துகிட்டு இருந்தேன்னா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு கேஜ் தூக்கிட்டேன். பாருங்கள், அப்போ கூட பாருங்கள் அந்த ஒரு ஃபீமேல் பார்த்திங்கன்னா அந்த குட்டி பிடிக்கிறதுக்காக தான் ஓடுது. அதனால தான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், அது பிடிக்கிறக்காகவே தான் எல்லாமே போச்சு. அப்புறம் தான் பார்த்திங்கன்னா இது மாதிரி நெட் எடுத்து இப்படி பிடிச்சி வச்சுட்டேன் தனியாக. பாருங்கள், வீடியோவில் காமிக்கிறக்காக இப்படி எடுத்து வச்சுருக்கேன். நீ பார்த்திங்கன்னா அடுத்து இன்னொரு கண்டெய்னரில் செப்பரேட் பண்ணிடுவேன். பார்த்திங்கன்னா அடுத்த தடவை பார்த்தேன், அப்பையும் பார்த்திங்கன்னா குட்டிங்க இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா இப்படியே ஒரு வாரம் எல்லா ஃபீமேலோடைய அந்த எக் எல்லாமே குட்டியாக ஃப்ரைஸாக இது ஆனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ரீடிங் பார்த்திங்கன்னா முடியும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம வேறு இதில் மாற்றிக்கலாம் ஃபிஷ்ஷை. பாருங்கள், இப்போ ஒன்று ஓடிச்சு பாருங்கள் குட்டி. அங்கே பாருங்கள், 2-3 குட்டி இருந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா 3 குட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ஷன் 3 குட்டி. அடுத்த ரவுண்டு பார்க்கலாம் நீ எவ்வளோ குட்டி இருக்குன்னு. 3 குட்டி உங்களுக்கு அப்படியே சைடில் காட்டுறேன் பாருங்கள். 3 குட்டி இல்லைங்க, 4 குட்டி இருக்குது. நானே பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்க்கல, இப்போ வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது 4 குட்டி இருக்குது.
இப்போ அடுத்த ரவுண்ட் பார்த்தீங்கன்னா கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். சரி இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி த்ரெட்டு போட்டு 2 சைட்லேயே உட்டன் பீசஸ் வச்சு கீழே போட்டிருக்கேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா குட்டிங்க போட்டுருச்சுனாலும் கீழே போயிடும். ஆனால் நான் கடைசியில் செக் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இது பெஸ்ட்டு இல்லைங்க. ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் இல்லையா கீழேயே, அதுதான் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக எனக்கு வந்து தோணுச்சு. சரி இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ கூட பாருங்கள் அடியில் ஒரு 4-5 குட்டி இருக்குது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓடிட்டே இருக்குது. நம்ம இந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வந்து திரும்ப பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த நெட்டை அந்த பிளாஸ்டிக் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் தான் பிடிக்கணும். இப்போ பாருங்கள் இப்போயே பாருங்கள் எவ்வளோ குட்டி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா 8 குட்டி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நேற்றோட 4 குட்டி வந்து தனி, இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா 8 குட்டி இருக்குது. இப்போ அடுத்த ரவுண்டு வந்து பார்த்தேன். இப்போ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டில் பார்த்தீங்கன்னா எந்த குட்டியும் எனக்கு தெரியலை. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து உள்ளே வந்து ஃப்ரெண்டு வந்து கொடுத்துருந்தான், அதையும் வந்து உள்ளே வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஃபீமேல் 5 மேல் அவன் கொடுத்தது. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பழைய கலெக்ஷன் அதையும் வந்து உள்ளே போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குட்டி வந்துச்சுன்னா நான் எப்போல்லாம் வந்து பார்க்கணும் அப்போல்லாமே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 குட்டி இருந்துகிட்டே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் இதாக இருக்கும், ஆல்மண்ட் வாட்ரு. சரி இதுலேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இதிலே ட்ரை பண்ணேன். நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சாலும் சரி ஆல்மண்ட் வாட்டர் வச்சாலும் சரி நல்லா தெரியும். குட்டிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கா எனக்கு வந்து தெரியலை. ஆனால் நார்மல் வாட்டரில் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு தெரியும். இப்போ பாருங்கள் குட்டி எங்கே ஓடுது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். நார்மல் வாட்டரில் இருந்தால் சீக்கிரம் தெரியும் குட்டிங்க, ஆல்மண்ட் வாட்டருங்கிறனால அவ்வளோக்கா தெரியாது. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி அப்படின்னு ட்ரை பண்ணேன். இப்போ கடைசியாக கலெக்டான குட்டிங்க மட்டும் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ குட்டிங்க வந்திருக்குன்னு பாருங்கள். குட்டிங்க மட்டும் சொல்கிறேங்க, இதில் எவ்வளோ குட்டி அதில் எவ்வளோ குட்டின்னு பாருங்கள். 2 அது போக பார்த்திங்கன்னா இதுலேயும் குட்டிங்க இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா 1 மந்தில் கலெக்ட் ஆன குட்டிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலெக்ட் ஆச்சு, ஆல்மண்ட் வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கலெக்ட் ஆன குட்டிங்க. இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மண்ட் வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் கலெக்ட் ஆன குட்டிங்க. இது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் போட்டு ஃபஸ்ட்டு மந்தில் கலெக்ட் ஆன குட்டிங்க மட்டும் இப்போ காமிச்சது. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 3 மந்த்ஸுக்கு அடுத்து எடுத்த குட்டிங்க மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுலேயே இந்த கண்டெய்னர்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 ஃப்ரைஸுக்கு மேலே இருந்துச்சுங்க. இதில் பார்த்திங்கன்னா கீழே ஸ்டோன்லாம் போட்டு டக்விட் பிளான்ட்டு ஃபாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 10 ஃப்ரைஸ் இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டடு டைமண்ட் கப்பின்னு சொல்லுவாங்க, அதோட குட்டிங்க. இப்போ அடுத்து பாருங்கள் சூப்பராக நான் காட்டுறேன். ஃபுல்லாமே குட்டிங்க 3 மாதத்தில் கலெக்ட் ஆன எல்லா குட்டிங்களையும் எடுத்து இந்த ஆயில் கேனில் தான் வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஹைடிங் ப்ளேஸ்க்காக பைப்ஸ் எல்லாமே போட்டு கீழே அந்த எல்பெண்ட் எல்லாமே ஜாயின்லாம் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா டேரெக்ட் சன்லைட்லேயே இருக்கிறனால பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால பார்த்திங்கன்னா குட்டிங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து கம்மியாக தான் போடுவேன். அப்பயும் பார்த்திங்கன்னா அந்த ஆல்கேலேயே வந்து லிவ் ஆகும். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.